5K கார் கேர் உங்கள் பகுதியில் நீங்கள் தொடங்க வேண்டுமா? 5K கார் கேர் மேன் பவர் சப்போர்ட்டும் ட்ரெயினிங்கும் ப்ரொவைட் பண்றதால வெல் குவாலிஃபைட் பிரான்ச்சைஸா சூஸ் பண்ண முடியும். 5K கார் கேர். வெடி வாங்கி விட சொன்னா அதுக்காக இவ்வளவா? வெறும் 3000 தான். குறைந்த பணம் நிறைய வெடி. கலா ஃபயர்வொர்க்ஸின் ரெட் சில்லி கடைகளில் பட்டாசுகளை வாங்கி தீபாவளியை கொண்டாடி மகிழுங்கள். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நாம் 3 முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம். ஒன்று, திரு அர்னாப் கோஸ்வாமியுடைய கைது. 2, பள்ளிக்கல்வித்துறையுடைய அதிரடி மாற்றங்கள் அன்று உத்தரவுகள். நாள்தோறும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படக்கூடிய, மாற்றி பிறப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மற்றும் பாஜக சார்பில் அதனுடைய மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் நடத்த இருந்த வேல் யாத்திரைக்கு தமிழக அரசு விதித்திருக்கக்கூடிய தடை. அதற்கு முன்னால் மகாகவி பாரதியுடைய கவிதை. நல்ல காலம் வருகுது, நல்ல காலம் வருகுது, சாதிகள் சேருது, சண்டைகள் தொலையுது, தரித்திரம் போகுது, செல்வம் வருகுது, படிப்பு வளருது, பாவம் தொலையுது, படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ வென்று போவான், வியாபாரம் பெருகுது, தொழில் பெருகுது, தொழிலாளி வாழ்வான், சாத்திரம் வளருது, சூத்திரம் தெரியுது, யந்திரம் பெருகுது, தந்திரம் வளருது, மந்திரமெல்லாம் வளருது, சாமிமார்க்கெல்லாம் தைரியம் வளருது, தொப்பை சுருங்குது, சுறுசுறுப்பு விளையுது, 8 லட்சுமியும் ஏறி வளருது, பயம் தொலையுது, பாவம் தொலையுது, சாத்திரம் வளருது, சாதி குறையுது, நேத்திரம் திறக்குது, நியாயம் தெரியுது, பழைய பைத்தியம் படியில் என்று தெளியுது, வீரம் வருகுது, மேன்மை கிடைக்குது, தர்மம் பெருகுது. ஒரு குடுகுடுப்பைக்காரனை போல மகாகவி பாரதியில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை. நல்லனவெல்லாம் நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அக்கறையின் ஒரு வெளிப்பாடு. நல்லதெல்லாம் நடக்கும் என்று நாம் எப்போதும் நம்புவோம். நண்பர்களே, ரிப்பப்ளிக் டிவியுடைய ஆங்கில தொலைக்காட்சி சேனலுடைய அதிபர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் அதிரடியாக வீடு புகுந்து கிட்டத்தட்ட இழுத்து சென்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் மகாராஷ்டிரா போலீசாரால். இது ஒரு பல்வேறு விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. இது சர்ச்சைக்குரியது என்று முடிவெடுக்க நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை முதல்ல ஆராய்வோம். 2018ஆம் ஆண்டு ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர்னு சொல்லக்கூடிய அன்வாய் நாய்க் அப்படிங்கிற ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்கிறார். அவருடைய தாய் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாங்க. இந்த 2 மரணங்கள் நடக்கின்றன. அப்போ அவருடைய தற்கொலை நோட்டில், தற்கொலைக்கு முன்னால் அவர் எழுந்த கடிதத்தில், எனக்கு 3 பேர், திரு அர்னாப் கோஸ்வாமி உள்பட 3 பேர் 5.4 கோடி ரூபாய் எனக்கு கடன் தர வேண்டும். எனக்கு அவர்கள் கடன் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நான் செய்த வேலைக்கு பணம் தரவில்லை. அப்படி 3 நபர்களிடம் 5.4 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கிறது அப்படின்னு அந்த நோட்டில் போட்டிருக்கிறார். அப்போ இவர்கள் கடன் தராமல், இவர்கள் அந்த கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை திருப்பி கொடுக்காமல் இருந்தது அவருடைய தற்கொலைக்கு ஒரு காரணம் என்று அவருடைய மனைவி அக்ஷதா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. சம்பவம் நடந்து 2018ஆம் ஆண்டு. பணம், அவர் தான் செய்த வேலைக்கு பணம் கொடுக்கவில்லை என்று புகார். 3 பேர் சேர்ந்து 5.4 கோடி ரூபாய். இதில் திரு அர்னாப் கோஸ்வாமி அவருடைய அவர் மேலும் சொல்லப்படக்கூடிய ஒரு பற்று பார்த்தீங்கன்னா 83 லட்சம் ரூபாய். 5.4 கோடி ரூபாயில் 83 லட்சம் ரூபாய் அர்னாப் கோஸ்வாமிக்கு நான் செய்த வேலைக்கு, அவங்களுக்கு ஸ்டூடியோ மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுத்ததுக்கு அவர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 83 லட்ச ரூபா அவர் மேலே உள்ளது. மொத்தமாக 3 நிறுவனங்கள் சேர்ந்து தர வேண்டியது. இது இந்திய தண்டனை சட்டம் IPC, இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிற இடத்துல 306வது பிரிவில் இது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது தற்கொலைக்கு தூண்டுதல், தற்கொலைக்கு காரணமாக இருத்தல் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். இதனோட குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 7 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்களில் கைது செய்யலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை, கைதுக்கான நீடு இருக்குதான்னு பார்த்துக்கோங்கும் போது ஒரு பார் பிரிச்சுட்டு வரும்போது 7 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை இருக்கும்படியான வழக்குகளாக இருந்தால் கைது செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல இந்த கைது நடந்திருக்கு. 2018ஆம் ஆண்டு இந்த புகார் பதிவு செய்யப்பட்ட போதே ரிப்பப்ளிக் டிவி அலுவலகத்துக்கே நேரடியாக சென்று காவல்துறையினர் ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். அந்த கடிதங்கள், போக்குவரத்து, பணப்பரிமாற்றம் எல்லாத்தையும் ஆய்வு செய்திருக்காங்க. 2018 மே மாதமே நடந்திருக்கிறது. அப்போ ரிப்பப்ளிக் டிவி வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில், நாங்கள் சப்ஜாடாக எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம், நாங்கள் 1 ரூபா கூட பாக்கி கிடையாது அப்படின்னு அந்த நிறுவனத்துடைய பெயரை குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு.
அந்த கடனுடைய தொல்லை தாங்காமல் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய பண நெருக்கடி காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தற்கொலைக்கான பிரதான 3 காரணங்களில் ரொம்ப ஒன்றாக இருப்பது வந்து இந்த கடன் தொல்லை, இந்த பண நெருக்கடி காரணமாக இருக்கிறது வந்து ஒரு பிரதானமான காரணமாக இருக்குது. அதன் அடிப்படையில் அவர் தற்கொலை செய்திருக்கார். அவருக்கு பணம் தர வேண்டிய 3 பேருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஒரு 89 லட்ச ரூபா மட்டும் 83 லட்ச ரூபா தான் கொடுக்க வேண்டிய இடத்துல இவர் இருக்கிறார். ஸோ இதில் வந்து தற்கொலைக்கு காரணமாக இருந்தார்னு வழக்கு பதிவு, ஓகே, அது வந்து வழக்கு பதிவு செய்யட்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டியதான். ஒரு அவரோட நபருடைய மரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து சுலபமாக விட்டுற முடியாது. அதில் காவல்துறை விசாரிக்கிட்டு போட்டுட்டோம். அந்த தற்கொலை செய்து கொண்ட நபருடைய அம்மாவும் வந்து இறந்துருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறது தெரியல. அவருடைய மனைவி வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இறந்துருக்கிறாங்க, கணவர் வந்து முதல் ஃப்ளோரில் இறந்துருக்கிறாரு, அப்புறம் மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயந்தான். 2 பேருடைய மரணம் அப்படிங்கிறது நம்ம சுலபமாக கடந்து போக முடியாத ஒரு விஷயம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் கைது செய்த விதமும் கைது செய்த காலமும் வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்துறது. அந்த வழக்குடைய மெரிட்டுக்குள்ளே நம்ம போல, அந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டியது தீர விசாரிக்கப்பட மாற்று கருத்து இல்லை. ஆனால் அர்னாப் கோஸ்வாமி மாதிரியான ஒரு ஆள் நீங்கள் ஊரை விட்டு ஓடி போக சொன்னாலும் போக மாட்டார். அவர் வந்து 365 நாளும் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய, ஞாயிற்றுக்கிழமையில் கூட லீவ் எடுக்காமல் விடிய விடிய ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு பேஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மேனியா மாதிரி அவருக்கு வந்து ஒரு அவர் வந்து எப்பயுமே அந்த இடத்துல வந்து அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடியவர். அப்போ அவர் எங்கேயுமே ஊரை விட்டு ஓடி போக போகிறதில்ல, எங்கேயுமே தப்பிச்சு போக போகிறதில்ல. அப்போ அவர் வந்து எப்போ விசாரணைக்கு வந்தாலும், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சோனியா காந்தி அவர்கள் பற்றி பேசும்போதெல்லாம் எப்போ விசாரணை கழித்தாலும் அவர் வந்து அவர் ஆஜராக இருக்கார், வழக்கறிஞர்கள் ஆஜராக இருக்காங்க, நீதிமன்றம் சட்ட நடைமுறைகளை வந்து அவர் கடைபிடிச்சிருக்காரு. வராமல் அவர் வந்து வாரண்ட் தேடி போட்டு வருங்கிற மாதிரி நிலைமை இல்லை. அப்போ இந்த வழக்கில் வந்து விசாரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தால் அவர் எப்போ சம்மன் முன்னால் வந்திருக்க போகிறார். ஏற்கனவே வந்து இவங்க ரிப்பப்ளிக் டிவியோட அலுவலகத்துக்கே போலீசார் சென்று ஆய்வு நடத்திருக்காங்க, சோதனை நடத்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. திரும்ப ஒரு முறை போங்க, வீட்டுக்கு போங்க, அவரை சம்மன் பண்ணுங்க, அவர் வீட்டில் போய் விசாரிங்க, அவருடைய மனைவியை விசாரிங்க, அந்த நிறுவனத்தை விசாரிங்க, அந்த காகிதங்களை பூரா விசாரிங்க, ஆடிட்டர் விசாரிங்க, வழக்கறிஞர் விசாரிங்க, எல்லாமே விசாரிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரியான வழக்குகளில் அவர் கொலையோ பாலியல் வன்புணர்ச்சியோ வேறு கொடுங்குற்றமோ அந்த மாதிரி பண்ணாத நேரத்தில், இது மாதிரி தூண்டுதல்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடிய ஆள் இல்லைங்கிற காரணத்தினால தேவைப்பட்டால் அவருடைய பாஸ்போர்ட்டை கூட முடங்கி வச்சுக்கோங்க, அவரை ஊரை விட்டு இங்கே வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கூட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை. அவர் எப்பயுமே அந்த இடத்துல மும்பையை தாண்டி எங்கேயும் போகிறதே இல்லை, அவர் இருக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கார். அப்போ அதெல்லாம் செஞ்சிருந்தாருன்னா இந்த வழக்கில் அவர்கள் துரிதமாக விசாரணை நடத்த விரும்புகிறார்கள், இறந்து போன உயிர்களுக்கு நியாயம் தேட முயற்சிக்கிறார்கள் மும்பை மகாராஷ்டிரா போலீஸார் அப்படின்னு நமக்கு புரியும். மாறாக இவர்கள் கைது செய்த விதம், கைது செய்த நேரம், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருப்பது போல ஒரு சந்தேகம் தெளிவாக இருக்கிறது. ஏன்னா அர்னாப் கோஸ்வாமி அப்படி தான் நடந்துக்கிட்டார், அதை நம்ம மறுக்கிறதுக்கு. அவரும் கூட சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பற்றியும், மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பற்றியும், சிவசேனா கட்சி சரத்பவார் இவர்களை போன்றவர்கள் பற்றியும் ரொம்ப இறங்கி அடித்து, ஒரு ஜேர்னலிசம் எத்திக்ஸுக்கு கீழே போய் இறங்கி அடித்து பண்ணாருங்கிறத மாற்று கருத்தில். ஆனால் அப்படி செய்யக்கூடியவர் மீது அவதூறு வழக்கு தொடரலாம், நீதிமன்றத்தின் வழியை நாடலாம், அவருக்கு வந்து எங்களை பற்றி பேசுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜுடிஷியலாக லீகலாக கொண்டு போய் பண்ணால் தான் ஒரு அரசாங்கம் செய்யறதுக்கு சரியாக இருக்கும். மாறாக இவர் எங்களை சேனல் வச்சிருக்கிறாருங்கிறக்கா எங்களை அவதூறு பண்ணுகிறார் அப்படின்னா அவர் எப்படி தன்னுடைய சேனலை துஷ்பிரயோகம் பண்ணுறாருன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை மாதிரி அப்போ நாங்களும் எங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் சொல்லி கிளம்புனா இந்த தூ மேமே, இந்த நீயா நானா அப்படிங்கிற அந்த விளையாட்டு வந்து விபரீதத்தில் கொண்டு போய் முடியும். இது வந்து ஒரு நியாயமற்ற போக்கா முடியும். அப்போ நாளைக்கு இன்னொரு அரசாங்கம் வந்து இழுத்துட்டு போவாங்க, இன்னொரு அரசாங்கம் வந்து கைது, இந்த மாதிரி வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கு. இது வந்து சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஜோகிந்தர் குமார் மற்றும் DK பாசு கேஸில் உச்சநீதிமன்றம் தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வளர்த்துக்கிறது. ஒரு கைது எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும், பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும், அவ்வளோ விரிவான விளக்கல் சொல்லியிருக்கு. அந்த கைது நடந்த விதம் பற்றிய ரிப்பப்ளிக் டிவியில் வெளியிட்ட காட்சிகளெல்லாம் பார்த்தா அந்த DK பாசு மற்றும் ஜோகிந்தர் குமாருடைய வழக்கில் சொல்லப்பட்ட விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதாக நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டலை. பட் இது நடந்து முடிஞ்சு போச்சு. அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க, அலிபாக் மாவட்ட நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டுறாங்க. அங்கே போய் நிப்பாட்டினா அவர் வந்து உடனடியாக குனிஞ்சதில் நிமிராமல் 14 நாள் நீதிமன்ற காவல் விட்டாங்க, அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன அத்தனை பாயிண்ட்டுகளுமே அந்த நீதிபதிக்கும் கூட தெரியும். இவர் ஓடி போக போகிறது கிடையாது, இவர் வந்து சொந்த ஜாமீனில் ஒரு விடுதலை பண்ணலாம், அவங்க வந்து போயிடுச்சு, நீங்கள் வாங்க ஆரம்பிங்க, எப்போ நாள் கூட்டா சம்மன் பண்ணால் வாங்கன்னு சொல்லிட்டு விடலாம். அவர் எதுக்காக நீதிமன்ற காவலுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னே தெரியல. ஸோ காவல்துறை தன்னுடைய வாய்ப்புகளை வந்து தவறவிடுகிறது, நீதிமன்றம் தன்னுடைய கவனத்தை வந்து சிதறவிடுகிறது. நம்ம வந்து இதை வந்து வேறு மாதிரி பார்த்து உச்ச நீதிமன்றம் பல முறை அப்ளை யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த மாதிரி வந்து நீதிபதி, அரியார் மாவட்ட நீதிபதி வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா இது ஓகே, இது தேவையில்லையே, அவர் வந்து வர சொன்னா எப்போ வந்துட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். அதுவும் நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பல சமயங்களில் வந்து ஆளாளுக்கான ஒரு தங்களுடைய கடமைகளை செய்ய தவறுவது, அது அல்லது கடமைகளை மீறுவது, அல்லது வந்து அரசியல் நோக்கங்களை கொண்டிருப்பது அப்படிங்கிற மாதிரி வந்து போகும்போது அது ஒரு பெரிய ஒரு தொடர் சிக்கலுக்காக உருவாகுது. அப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி என்ன, தமிழகத்தில் உலகத்தில் எங்கே ஒரு கருத்து சுதந்திரத்துக்கான கேள்வி வந்தாலும்
வட மாநிலங்களில் எந்த ஒரு வழக்கு பதிவு செஞ்சாலும் தமிழகத்தில் உடனடியாக திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் பயங்கரமாக காங்கிரஸ் கட்சி எல்லாருமே கொந்தளித்து பயங்கரமாக குரல் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த கருத்து சுதந்திரம் ஒரு தொலைக்காட்சியுடைய ஒரு அதிபர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டிருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா, யாராவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா, யாராவது அதற்கு தேவை என்ன எழுந்ததுன்னா அது யோசிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ கருத்து சுதந்திரம் பற்றி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வெளிநாடுகளில் வந்தால் குரல் கொடுக்கக்கூடியவங்க நம்முடைய மகாராஷ்டிராவில், நம்முடைய இந்தியாவில் ஒரு வந்தால் குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. அப்போ இவர்களுடைய மனித உரிமை பற்றியதோ கருத்து சுதந்திரம் பற்றியதோ கூட இவர்களுடைய உள்நோக்கம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. சரி, மகாராஷ்டிரா நடந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னையா கேட்கற அப்படின்னு சொல்லி சொன்னா, கத்வால நடந்த பாலியல் வன்முறைக்கு நம்ம இங்கே குரல் கொடுக்குறோம், ஹத்ராஸில் நடந்த பாலியல் வன்முறைக்கு இங்கே குரல் கொடுக்குறோம். நம்ம ஊரில் அன்றாடம் பாலியல் வன்முறை நடந்துட்டு இருக்கு. கொடுமை, குழந்தைகள் எல்லாம் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதை பற்றி நம்ம பேசாமல் நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரில் நடந்துச்சு, மகாராஷ்டிரா நடந்துச்சு, உத்தரப்பிரதேசில் நடந்துச்சுன்னு எங்கெங்கே பிஜேபி ஆட்சி நடக்கு நம்ம பார்த்து அங்கே குரல் கொடுக்குறோம். அப்போ நம்ம ஊரில் வந்து குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதை பற்றின இல்லை. அப்படிங்கும்போது இவர்கள் தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காகத்தான் மனித உரிமையோ கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நம்ம வந்து வரிசையாக திரு அர்னாப் கோஸ்வாமி வந்து தன்னுடைய வரம்பு மீறிய பேச்சு, அப்புறம் மகாராஷ்டிரா அரசு தன்னுடைய எல்லை மீறிய கைது, நீதிபதி வந்து தன்னுடைய அக்கறையை மைண்ட் அப்ளை பண்ணாத விதம், அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள், இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இந்த இடத்துல பார்க்கலாம். நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை தமிழகத்தில் தினம் ஒரு உத்தரவு போடக்கூடிய ஒரு துறையாக மாறிடுச்சு. அது போடக்கூடிய உத்தரவை அதுவே மாற்றக்கூடியதாக மாறிடுச்சு. அல்லது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ துறை செயலரோ போடக்கூடிய உத்தரவை முதலமைச்சரோ தலைமைச் செயலரோ மாற்றக்கூடிய மாதிரி போயிடுச்சு. இது வந்து ஒரு அன்றாட நடவடிக்கை. 2019 20 இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏகப்பட்ட ஒரு 7-8 உதாரணத்தை நீங்கள் வரிசையாக சொல்லலாம். ஒன்றுன்னா இவங்க போடவங்க மாற்றுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. 5வது மற்றும் 8வதுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு 13/9/2019 உத்தரவு. அது வந்து 11/2/2020 பிப்ரவரி மாதத்தில் அது கேன்சல். 11ஆம் கிளாஸுக்கு வந்து புது கோர்சஸ்க்கு வந்து 600 மதிப்பெண்கள் அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் 500 மதிப்பெண்கள்னு மாறிச்சு. அப்புறம் கன்சால்டேட்டட் மார்க்ஸ் அப்படிங்கிறது எப்போ வந்து மார்க் ஷீட் மற்றும் வந்து டைமிங் ஆஃப் ஜாயினிங் காலேஜ் அட்மிஷன்ஸ் எப்போல்லாம் வந்து கொண்டு வரணும், எப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் பண்ணுவாங்க, எப்போ வந்து கன்சால்டேட் மார்க்ஸ் எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல அதில் ஒரு குளறுபடியான உத்தரவு பிறப்பிச்சாங்க. அப்புறம் வந்து 7/3/2019 சிலபஸ் சேஞ்சஸ், எதுக்கு 3, 4, 5, 8 இந்த பாடங்களுக்கெல்லாம் இந்த வகுப்புகளுக்கெல்லாம் வந்து சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் 2019-20 வந்து 10ஆம் வகுப்பு கன்ஃபியூஷன் இதில் லாங்குவேஜ் பேப்பரில் ஃபஸ்ட் பேப்பரையும் செகண்ட் பேப்பரையும் சேர்க்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன்னாங்க. அப்புறம் அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆஃப்டர் குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாறி வந்து அது போயிட்டு இருந்து பார்க்குறோம். 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து நடத்துகிற இந்த கோவிட் பிரச்சனையில் நடத்துறதுன்னு முடிவு பண்ணாங்க. மார்ச்சுக்கு ஒரு முடிவு பண்ணாங்க, ஜூன் 1க்கு ஒரு முடிவு பண்ணாங்க, ஜூன் 15க்கு ஒரு முடிவு பண்ணாங்க. தேதியை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க மாறி. அப்புறம் ஆல் பாஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஜூன் 9 சொன்னாங்க. அது எப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க் கால்குலேஷன்ஸில் அடுத்த குழப்பம் இருந்துச்சு. இது ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூல் ஓப்பனிங், இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்கூல் ஓப்பனிங் எப்போ அப்படிங்கிறல மாணவர்கள் வரலாம், விருப்பப்பட்டால் கலந்து கொள்ளலாம், சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம், ஆன்லைன் கிளாஸ் நடத்தலாம், ஆன்லைன் கிளாஸ் கூடாது, ஃபீஸ் வாங்கக்கூடாது, 40% வாங்கலாம், கம்பல் பண்ணக்கூடாது, சேலரி கட் பண்ணக்கூடாது, ஆன்லைன் கிளாஸ் நடத்தணும், ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் வரணும், டெஸ்ட்டு கம்பல்சரி இல்லை. இப்படி மாறி இவ்வளோ உத்தரவுகள். ஒன்று, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சரியில்லை, அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியல, அல்லது இவர்களுக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என்று யாரோ தீவிரமாக முயற்சிக்கிறார். அது மாறி அழுத்தம் கொடுத்து பண்ணுறாங்க. நான் பார்த்து முதல் விஷயங்கள் அப்படி நினைக்கல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் மிக மூத்த ஒரு அமைச்சர். அவருக்கு வந்து அரசியல் மட்டுமல்ல துறை சார்ந்த விஷயங்களில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம், நிதானம் உண்டு. ரொம்ப நெளிவு சுழிவோட பக்குவத்தோட விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைச்சர். ஸோ அவர் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யக்கூடிய வாய்ப்புகளில் ஒரு கன்சல்ட் பண்ணக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்பு தான். அப்போ ஏன் அவருடைய முத்திரைகள் மாற்றப்படுது அப்படின்னா என்ன காரணங்கிறது ஒரு மிகப்பெரிய யோசனைக்குரிய விஷயமா இருக்குது. அவர் வந்து சரியாக செயல்படக்கூடாது, அல்லது அந்த துறைக்கு வந்து ஏதாவது கெட்ட பேர் வரணுங்கிறதுக்கான முயற்சி ஏதாவது நடக்குதா? ஏன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர் தம் குடும்பத்தினர் சேர்ந்த ஒரு விஷயத்தில் இவ்வளவு சீக்குவலான கன்ஃபியூஷன்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் அவமரியாதை நடக்காது, அதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக அரசுக்கும் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. நம்மளுடைய வேல் யாத்திரை, பாஜகவுடைய மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் நவம்பர் 6ஆம் தேதி முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரை திருவள்ளூர் திருத்தணியில் ஆரம்பிச்சுட்டு திருச்செந்தூர் வரைக்குமான ஒரு யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய அறுபடை வீடுகளில் கோர்த்து வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியான யாத்திரை. அதில் வந்து வேலை காப்பாற்றுறதுக்காகவோ முருகனை காப்பாற்றுறதுக்காகவோ இல்லை, அது வந்து அதாவது எம்பெருமான் முருகன்
எல்முருகன் அவரை காப்பாற்றுறதுக்காகவும் அவருடைய தலைமையை வந்து அடுத்து கொண்டு போகிறதுக்காகவும் அவருடைய அரசியல் ரீதியான முயற்சிகளுக்காகவும் ஒரு 7 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுதுனால அதற்காக சேர்த்து ஒரு அரசியல் ரீதியான யாத்திரை தான். அதில் செகண்ட் தாட்டில் அது வந்து ஒரு பக்தி பலமான யாத்திரை நம்ம அப்படி முடிவு பெற வேண்டியதில்லை. ஆனால் அந்த அரசியல் யாத்திரைக்கு வந்து தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு வந்து COVID-19 கொரோனாவை தான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு சில கேள்விகள் இருக்குது. அதற்கு முன்னாடி திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகனை வந்து முன்னிறுத்தி இவங்க வந்து வேல் யாத்திரை நடத்துகிறாங்களே, தமிழை தேசிய மொழியாக்க தமிழக பாஜக கோரிக்கை வைக்குமா அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. கோரிக்கை தானே, வச்சுட்டா போச்சு. இப்போ என்ன எவ்வளவோ கோரிக்கை, அதில் இன்னொரு கோரிக்கை வச்சுட்டா போச்சு. இது வைக்க வேண்டிய கோரிக்கையும் கூட. தமிழ் ஆட்சி மொழியாக்கிறதுக்கு யாருக்கும் செகண்ட் தாட் இருக்க முடியாது. தமிழை தேசிய மொழியாக அறிவிக்க யாருக்கும் செகண்ட் தாட் இருக்க முடியாது. எல்லாருமே சந்தோஷமாக ஆமான்னு சொல்லுவாங்க. தமிழ்காரங்க மட்டும் இல்லை, வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க கூட அதுக்கு வந்து ஒத்துப்பாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம பார்க்குறோம் போகிற இடம் பூரா பிரதமர் வந்து திருவள்ளுவரையும் புறநானூரையும் மகாகவி பாரதியும் போகிற இடம் பூரா குறிப்பிடாங்க பார்க்கணும். எல்லா அக்ராஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் குறிப்பிடாங்க பார்க்கணும். ஸோ அவர்களுக்கு வந்து தமிழை வந்து முன்னிலைப்படுத்துறதுல ஒரு எந்த தயக்கமும் இருக்கும்னு நம்ம வந்து நம்புறதுல. ஸோ தாராளமாக வச்சலாம். ஆனால் தமிழை தேசிய மொழியாக அறிவிக்க தமிழக பாஜக கோரிக்கை வைக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக என்ன செய்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது தமிழ் வழியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் 7.5% இடஒதுக்கீடு என்பது தமிழக அரசு, அதிமுக அரசு, திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் அவராக முன் வந்து அவராக எடுத்து அவராக செய்து அவராக நிறைவேற்றிய ஒரு விஷயம். அதன் பிறகு இந்த நிறைவேற்றுக்கான ஒரு சின்ன ஒரு 45 நாள் கேப்பில் வந்து தாமதம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லா கட்சியும் சொன்னாங்களே தவிர இவர்கள் யாரும் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து அதிமுகவுடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அதிமுக சார்பாக திரு எடப்பாடி பழனிசாமி படக்குன்னு வந்து அதை கொண்டு வந்துட்டார். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரோக் அவர் கொண்டு வரார். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் இதற்கு முன்னாடி திமுக செஞ்சிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மத்தியில் தமிழ்நாட்டில் 25 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. மத்தியில் 20 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. மத்தியில் சில சமயம் திமுகவுடைய தயவு இருந்தால் தான் ஆட்சியே நீடிக்குங்கிற இடம்லாம் இருந்திருக்கு. பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தனிப்பட்ட வழிகாட்டி திரு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸாக மத்தியில் 20 வருஷம் இருந்த திமுக இந்த தேசிய மொழி அறிவிச்சிருக்க வேண்டியதானே, மத்திய ஆட்சி மொழி அறிவிச்சிருக்க வேண்டியதானே. யார் தடுத்திருக்கிறா? அப்படி அறிவிச்சா ஆதரவுப்பா, இல்லாட்டி எங்களுக்கு மத்திய அரசில் உங்களுக்கு வேண்டியது. நம்ம மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி தானே சொல்கிறோம். அப்படி மத்தியில் கூட்டாட்சி வந்து நம்ம இருந்தோம்ல, 20 வருஷம் நம்ம இருந்தோம்ல. அப்போ மத்தியில் கூட்டாட்சியில் அங்கம் வகிக்கும் போது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், தமிழை தேசிய மொழியாக அறிவிக்கணும், தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்கணும். அப்படி வச்சா தான் நாங்கள் கூட்டணி சொல்லியிருக்கலாம்ல. யார் தடுத்தா? அப்படி ஒரு கேள்வி வரல. அப்போ செய்யலை. ஒன்று என்ன சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு, நாங்கள் வந்து செம்மொழியாக நாங்கள் அறிவித்தது நாங்கள் திமுக இருக்கும்போது தான் சோனியா காந்தி வந்து தலைவர் கலைஞருக்கு வந்து கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த செம்மொழியிலையாவது வேற யாராவது அக்கம் பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு வந்து ஒரு பண்ணாங்களா? சமஸ்கிருதம் செம்மொழி, தமிழ் செம்மொழி. இந்தியாவில் 2 செம்மொழி தான்ப்பா, தமிழும் சமஸ்கிருதம். அப்படின்னா அது வந்து ஒரு உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் பாட்டிருக்கும். அதே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் கர்நாடகத்தை கொண்டு வந்துட்டாங்க, மலையாளத்தை கொண்டு வந்துட்டாங்க, தெலுங்கை கொண்டு வந்துட்டாங்க, ஒடியாவை கொண்டு வந்துட்டாங்க. எல்லா லாங்குவேஜுமே செம்மொழின்னு அறிவிச்சாச்சு. அப்படின்னா அப்போ தமிழுக்கு வந்து என்ன செம்மொழி அந்தஸ்து இருக்குது? எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜ் செம்மொழின்னு அறிவிச்சாச்சு. அப்போ இத்தனை வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற அந்த லிமிட்டை தமிழ் வந்து இவள் என்று பிறந்தால் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடிஞ்சொல்லி சொல்கிறோம். அவ்வளவு பழமை வாய்ந்த மொழி இலக்கியம். குறைஞ்சபட்சம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கண நூலை நம்மகிட்ட வந்திருக்குது. அவரும் தொல்காப்பியரும் கூட நான் எழுதுன்னு சொல்ல, என்னுடைய முன்னோர்கள் சொன்னதை நான் சொல்லி. அப்போ அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இலக்கணமே இருந்திருக்கு. அப்படின்னா அப்போ மொழி எவ்வளோ பழசம் இருக்கும், எழுத்து எப்போ வந்திருக்கும், எவ்வளோ வளம் வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட மொழி கூட செம்மொழி இந்த வாங்கி தரும்போது அவ்வளோ சும்மா அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக ஒன்று வந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து அதை வந்து எல்லாருமே ஆளாளுக்கு பங்கு போட்டு நானும் தான் செம்மொழி செம்மொழிங்கிறதுக்கான ஒரு வேல்யூ இல்லாமல் கொண்டு போய் எல்லா மொழியும் அப்போ நாங்களும் செம்மொழினா அப்போ நம்ம ஒரு 5 செம்மொழியில் நம்ம ஒரு செம்மொழிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம். அப்போ நமக்கு அந்த உயர்தனி செம்மொழி தமிழ்நாட்டில் இந்தியாவில் 2 தான் இருக்க முடியும். ஒன்று தமிழ் தெற்கே, வடக்கே வந்து சமஸ்கிருதம். அப்படி நின்றுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வேறையாக இருந்திருக்கும், உலக அளவில் வேறு மாதிரி பார்க்க போகணும். அதுவே நடக்கலங்கிற பார்க்குறோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து அப்போ திருமதி கனிமொழி அவர்களுடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவரும் வந்து இதை யாத்திரைக்கு தடை வைக்கப்பட்டது சரி அப்படின்னு சொல்றாரு. ஆனால் காங்கிரஸ் ஒரு யாத்திரை நடத்தணும்னு சொல்றது அது வரவேற்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது வந்து விவசாயிகளுக்காக யாத்திரை நடத்துறாங்களா. காங்கிரஸும் அரசியலுக்காக யாத்திரை நடத்துகிறது, பாஜகவும் அரசியலுக்காக யாத்திரை நடத்துறது. அவ்வளோதான். 2 பேருமே யாரும் சமூக ஆர்வலத்துக்காக சமூக நோக்கத்துக்காக நாடு நல்லா இருக்கணுக்காக பண்ணுறாங்களா? நம்ம அப்படிலாம் நம்ம வந்து குழந்தைத்தனமாக நம்ம யோசிக்க முடியல. அவங்க அரசியல் பண்ணுறாங்க. காங்கிரஸ் அவருக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச அரசியல் பண்றது திரு கே எஸ் அழகிரி, எல்முருகன் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் பண்றார். ஆனா திரு திருமாவளவன் அவர்கள் வந்து எல்முருகனுடைய வேல் யாத்திரை தடை செய்யணும், காங்கிரஸுடைய யாத்திரையை வந்து ஆதரிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது திடமான அரசியல் தெரியுதாங்க. வேற ஒன்றும் அவருக்கு வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், மத நல்லிணக்கத்தை கொண்டு வரணுங்கிற நோக்கம் இல்லை, அரசியல் நான் எதில் வாங்கச்சு எனக்கு பிடிக்காது, அப்போ நீ என்ன செஞ்சாலும் தப்பு சொல்லுங்கிற ரொம்ப திடமா தெரியுது. ஆனால் இதை சொன்ன திரு திருமாவளவன் என்னைக்காவது இந்த இடத்துல இந்த சமூக இடைவெளியை கடைபிடிச்சிருக்கிறாரா? என்னைக்காவது இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடத்திருக்கிறாரா? அவர் நடத்திய ஆர்ப்பாட்டம், திமுக நடத்திய ஆர்ப்பாட்டம், திரு உதயநிதி நடத்திய ஆர்ப்பாட்டம், அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டம், திரு வேலுமணி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டம், செய்தியாளர்கள் சந்திப்பு, திமுக நடத்தக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு, பாஜக நடத்தக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு, அதிமுக திரு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர் நடத்த சந்திப்பு, எல்லாரும் யார் நடத்தக்கூடிய திரு சீமா நடத்தக்கூடிய செய்தியாளர் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? எல்லாத்துலையும் பாருங்க, எல்லாத்துலையுமே சுற்றி 15 பேர் நிற்கிறாங்க, 4 பேர் மாஸ்க் போட்டு நிற்கிறாங்க. அது வலது பக்கம் பாருங்க, இடது பக்கம் பாருங்க, சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். 4 பேர் மாஸ்க் போடுறாங்க, 4 பேர் மாஸ்க் போடல, போட்ட மாஸ்க் சிலர் நெக்லஸ் மாதிரி செயின் மாதிரி போட்டிருக்காங்க, சிலர் வாய்க்கு மட்டும் போட்டிருக்காங்க, சிலர் மூக்குக்கு போட்டிருக்காங்க. அப்படி எங்கேயுமே சோசியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்கப்படும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நாளில் தமிழக அரசு கிராம சபை கூட்டத்தை ரத்து செய்வதற்காக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. டாஸ்மாக் கடையில் நீங்க தனி மனித இடைவெளி கடைபிடிக்கிறீங்களா? அங்க சோசியல் டிஸ்டன்சிங் இருக்குதா? உங்களுக்கு கிராம சபை கூட்டம் மட்டும் தான் நடத்த முடியலன்னு கேட்குது. அப்ப தமிழக அரசு வந்து சொல்லக்கூடிய காரணங்களை கூட, இத்தனைக்கும் கொரோனா பீக்ல இருந்த போதே டாஸ்மாக் கடை திறந்தாச்சு முதல் ஆளா. ஸோ நாம சமூக கொரோனாவை காரணம் காட்டி நீ தமிழக அரசு வந்து தடை விதிக்குது. ஆனால் அது வந்து எங்கேயுமே இந்த சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படவில்லை என்பதை நான் பார்க்குறோம். எவ்ரி வீக் நம்ம வந்து காசிமேடு கூட்டம் பார்க்குறோம். நான் காசிமேடு மட்டும் கூட்டம் சொல்ல மாட்டேன், காசிமேடில் வந்து பரவலங்கிறது நான் சொல்லிட்டே இருக்கிறேன் பலமுறை, காசிமேடுடைய கருத்துக்கு ஆதரவாக. ஸோ இங்கே டீனரில் நீ தீபாவளிக்கு போய் பாருங்க, புரசவாக்கத்தில் போய் பாருங்க, எங்க சமூக இடைவெளி இருக்குதுன்னு. இந்த சமூக இடைவெளி இங்கே இல்லைன்னு சொல்லிருக்கோம். அப்போ திரு திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் வந்து மகளிர் மீட்சி அப்படின்னு மாவட்டம் தோறும் ஒன்று பண்ணுறார். அவர் வந்து நிறைய கூட சொல்கிறார். அவர் பாருங்க, இந்த சிவனுக்கெல்லாம் பூஜை பண்ணி இப்போ இந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சார் திரு திருமாவளவன். அந்த இடத்துல எங்கேயாவது சமூக இடைவெளி இருந்துச்சான்னு பாருங்க. எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சு எவ்வளவு இருந்தான்னு பாருங்க. அப்போ என்ன சமூக இடைவெளி அவர் கடைபிடிக்கிறாருன்னு மற்றவங்க கடைபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க கேள்வி வருது. எந்த கட்சியுடைய ஆர்ப்பாட்டத்தில் கூட்டம் இல்லை, எந்த கட்சியுடைய ஆர்ப்பாட்டத்தில் சமூக இடைவெளி கடைபட்டது, எந்த தலைவர் சமூக இடைவெளி கடைபிடிச்சா? எனக்கு தெரிஞ்சு ஹானஸ்டா சொல்றாங்க திரு ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இந்த சோசியல் டிஸ்டன்சிங்கிறத இந்த கொரோனா பீரியட்ல வந்து மெயின்டைன் பண்றாரு. அவர் மட்டும்தான் எல்லாத்தையுமே ஆன்லைனில் கொண்டு வரார். அவரை தவிர அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இளைஞரணி தலைவராக கூடிய திரு உதயநிதி உள்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா பொதுக்கூட்டங்கள், எல்லா ஆர்ப்பாட்டங்கள், எல்லா இடத்துலையும் அதிமுக, திமுக, நாம் தமிழர் எந்த கட்சி பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே பண்றாங்க. அப்போ பாஜகவும் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் பாஜக செய்தியாளர் சந்திப்பில் அதே கூத்தான் நடக்கு, நான் மறுக்கல. அப்போ எல்லாருமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் தமிழக அரசு கொரோனாவை காரணம் காட்டி நான் யாத்திரைக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றது நியாயமா அப்படின்னு தெரியல. நம்ம மதுரையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாப்பட்டிங்கிற இடத்துல சப்பரங்கள் கிளம்பியிருக்கு, ஒரு 5-6 சப்பரங்கள் உள்ள. என்ன கூட்டம் பாருங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி பாருங்கள், என்ன கூட்டம், எல்லா அரசியல் கட்சி தலைவரும் இருந்தாங்க, அதெல்லாம் என்ன கூட்டம் பாருங்கள். அப்போ எந்த இடத்துல ஒரு சோசியல் டிஸ்டன்சிங் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ பாஜகவுடைய கூட்டம் மட்டும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, பாஜகவுடைய யாத்திரை மட்டும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்கேயும் தங்க போகிறல, வைக்க போகிறல, நாங்கள் பொதுக்கூட்டம் போட போகிறோம், நாங்கள் மாட்டி யாத்திரை போகிறோம், 30 நாள் இவ்வளோ நாள் கிடக்க போகிறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ தமிழக அரசு வந்து உயர்நீதிமன்றம் சொல்லுது திருவள்ளூரில் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க, திருத்தணியில். ஆனால் எத்தனை பேர் கலந்துப்பாங்கன்னு சொல்லலை. 100 பேருக்கு மேலே கலந்துக்க முடியாதுன்னு நம்ம ஊரில் விதியே இருக்கு. அப்போ நம்ம என்ன இருக்கிறோம், இன்னைக்கு வந்து நம்ம கொரோனா காலத்தில் இருக்கோம், ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸில் 100 பேருக்கு மேலே கூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் 100 பேருக்கு மேலே கூடி இருக்கக்கூடிய 100 நிகழ்வுகள் காட்ட முடியும். நான் இப்போ சொன்ன நிகழ்வு உட்பட எல்லா நிகழ்வும் பார்த்தீங்கன்னா 100 1000 பேர், லட்சக்கணக்கான இருக்காங்க. அவ்வளவும் செஞ்சுட்டு இந்து சமய அறநிலையத்துறையோட கோயில்களில் எந்த விழாவும் நடத்தக்கூடாது, எந்த தேரோட்டம் நடத்தக்கூடாது, அறநிலையத்துறைன்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டு அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய எந்த விதமான நல்ல விஷயம் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போடுறதுக்காக ஒரு துறை அவங்க பண்றாங்க. பாஜக எதுவும் பண்ணிடக்கூடாது, இந்து மதம் சார்ந்து எதுவும் நடந்தக்கூடாது. இப்படி வந்து திட்டமிட்டு உள்ள வந்து ஒரு அடிச்சுக்கிட்டே இருந்தா இது வந்து என்ன நோக்கம், இவங்களுடைய என்ன செயல்பாடு, என்ன திட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப 100 பேருக்கு மேல அனுமதிக்க கூடாதுன்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. 100 பேருக்கு மேல அனுமதிச்ச கூட்டம் 100 கூட்டம் நம்ம கண்ணால பார்க்க முடியும். எல்லாருமே சாட்சி. அதிமுக செஞ்சிருக்கக்கூடிய கூட்டங்களே 100 பேருக்கு மேல 100 கூட்டம் முடிக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப முன்னாடி தான் கூட்டிட்டு இருக்காங்க. 50 பேருக்கு மேல கூடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துலயே மரணத்துக்கே 50 பேர் சொல்லிட்டு இருந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டங்களுக்கு அவ்வளவு கலந்துட்டாங்க, ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவு கலந்துட்டாங்க. அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்போ 2வது 3வது அலை வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தில் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன சிக்கல் அப்படிங்கிற நமக்கு தெரியல. பாஜக இப்படி ஒரு யாத்திரை போய்த்தான் ஆகணுமா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகல, அவங்க போகாமலே இருக்கலாம். பட் அரசியல் கட்சி, அரசியல் இயக்கம் நடத்துவதற்கு, அரசியல் செய்வதற்கு அத்தனை பேருமே ஆளுக்கு ஒரு வழிமுறையை கடைபிடிக்கும் போது பாஜகவுக்கும் அவர்களுடைய வழிமுறையை கடைபிடிப்பதற்கான உரிமை இருக்கிறது. மற்ற அத்தனை பேருமே அனுமதித்து விட்டு பாஜகவை மட்டும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லும்போது என்ன கணக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வியப்பா இருக்குது. ஸோ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்னமான ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் திமுகவோ, விடுதலை சிறுத்தைகளோ, காங்கிரஸ் கட்சியோ இதை வந்து கேள்வி எழுப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியல் நோக்கம் தவிர எந்த தார்மீகமும் இல்லை என்பதை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும்.
மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.